படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு, நமக்கெல்லாம் வழிகாட்டும் வேலுக்கு, வேல் முருகனுக்கு. ஏழு கோயில் அன்னைக்கு 7 கோயில் ஐயாக்கள் இன்னைக்கு 9 கோயிலா மாறி இருக்கிறோம். 7 கோயில் ஐயாக்களும் நெற்குப்பை குமரப்பையா தலைமையில இங்க அன்னதான மடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க, தர்ம வழியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே பல தலைமுறையில பல கட்டத்துல ஒரு சில இது இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க பெற்று நம்ம பழையபடி நம்ம தலைமுறை இன்னும் நம்ம சமுதாயம் இன்னும் ஐயாக்கள் விட்டு சென்ற பெயரை இன்னும் பல தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவும், நம்ம புள்ளிகள் பெறுகிறதுக்காகவும், குடும்பங்கள் ஒற்றுமையோட இருக்கிறதுக்காக தான் நம்ம திருப்புகழ் நம்ம படிக்க இருக்கிறோம். அது நம்ம சபா மைய பண்ண துபாய் சபா மைய பண்ண காரைக்குடி அவங்க தலைமையில நம்ம பண்றோம். எல்லாருக்கும் தலைமை ஆதி வேல்களும் செட்டி முருகன் தான் இருந்தாலும் இன்னைக்கு திருப்புகழுக்கு அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்காங்க. நன்றிகள் பல. எல்லாரும் ஆத்மாத்மா தான் பண்ணுவீங்க, இருந்தாலும் மனமுருகி வேண்டிக்கங்க. எல்லாரும் நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்கும் விரைவில் நம்ம பிள்ளைங்களுக்கு திருமண வயதில் இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போங்க. நன்றிகள் பல. வேல் முருகனுக்கு. அவங்க நம்ம சமுதாயத்தில் புள்ளிகள் பெருகணும், எல்லாரும் நல்லா ஒன்றி வாழணும்னு சொன்னாங்க. ஒரு ஊர்ல மழை பெஞ்சா ஒருத்தருக்கு மட்டுமா பெய்யுது? நீங்க எங்க போய் பாடினீங்கன்னாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சுபிட்சமா இருப்பாங்க. சத்திய வாக்கு அருணகிரி பெருமான் வாக்கு முருகப்பெருமானுடைய வாக்கு. திருப்புகழ்ல ஒரு வரியும் ஒரு கோடி பெறும். ஒரு வரியும் ஒரு கோடி. எங்கெல்லாம் நீங்க போய் பாடுறீங்களோ அந்த வீடெல்லாம் நல்லா இருக்கும். யார் வீட்டுக்கு போனாலும் நல்லா திருப்புகழ் பாடுங்க. அண்ணன் நல்லா படம் எப்போ பாருங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. முத்தை தெரியாத ஒரு பாட்டு ஒரு சிலை பாடிட்டு நாங்கள் சேர்ந்து பாடுவோம். அவருடைய தகுதியை பார்க்கும்போது அது நம்மளுடைய தகுதியை பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். அவருக்கு பிள்ளைங்க எப்படி எஸ்பி மாதிரி ஜேசாவது பாடாது, நம்ம பிள்ளை பாடினா எவ்வளோ அன்பா கேட்குறோம், அதை விட அருமையாக கேட்குறோம். நமக்கு தெரியாதுன்றதா இல்லையா, அந்த பிள்ளையை என்கரேஜ் பண்ணி அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம எப்படி பண்ணாலும் அவருக்கு மகிழ்ச்சி. எதனால மகிழ்ச்சி? இந்த பாடுறதுனால அவருக்கு எதுவும் கிடைக்கல, நமக்கு மேன்மை கிடைக்குது. நமக்கு ஏதாவது கிடைச்சா அவருக்கு மகிழ்ச்சி. அவருக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. அவர்கிட்ட இல்லாத ஒன்று இருக்கு, நமக்கு நிறைய இருக்கு. அதாவது சிவர் பலிதே இருப்பாராம் கபாலத்தில், பிரம்ம கபாலத்தில் கேட்குற என்ன கேட்குறாரு, அவர்கிட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு. ஆணவம் கண்மம் மாயை, அது நம்மகிட்ட பலி வாங்கி அதை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இல்லாதன்னு கேட்பாங்க எல்லாம். வேல் முருகனுக்கு, வாய்மலை நாதனுக்கு. காமிய தழுந்தே இளையாதே, காலகை படிந்து மடியாதே, கோமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே, தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிவேலா, ஏமவர் உயர்ந்த மயில் வீரா, ஏரக தமர்ந்த பெருமாளே, நிறைமதி முகம் என்னும் மொழியாலே, நெறிவிழி கண என்னும் நிகராலே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனதிருவடியினி அருள்வாயே, மறைபயில் அரிதிரு மருகோனே, அருவல அசுரர்கள் உலகாலா, குரமகள் தன்னை மனம் அருள்வோனே, குருமலை மருவிய பெருமாளே. கண்டிஷன் மட்டும் போடுங்க, வேற எந்த கண்டிஷன் போடாதீங்க, பாக்கி எல்லாம் வரும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு சபைகளில் பாடும்பொழுது ஐயா ஒரு ராகத்தில் பாடினாங்க, நம்ம ஒரு ராகத்தில் பாடுவோம், ஒரு ராகத்தில் பாடணும். எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்து ஒரு படையை தான் பாடுவாங்க. அப்ப எல்லாம் ஒரே மாதிரி பாடுவாங்க. இது தானா சேர்ந்த கூட்டம். பல இடத்துல இருந்து வந்தாலும் ஒரே திருப்பழங்க ஒரே ஒரு நோக்கத்தோடு நம்ம இங்க வந்திருக்கோம். முருகப்பெருமானுக்கு எல்லா அருளையும் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல பாடுறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நாங்க இந்த பூசை டயத்துல ஒரு பாடல் பாடுறதுக்கே அவ்வளவு போட்டி போடணும். நாங்க இவ்வளவு திருப்பழம் நம்ம உட்கார்ந்து நம்ம பாட வைக்கிறோம்னா இதோட பெரிய பாக்கியம் நம்ம கிடையாது. அதனால இந்த விரல் மாறல இந்த நீலங்கொள் மேகத்தின் இந்த பாட்டை பாடுவோம். யாரெல்லாம்
அந்த திருமணம் நடந்து வருத்தப்படுறாங்களோ எல்லாருக்கும் நல்ல வரனாக கிடைக்கட்டும். திருமண மாணவர்கள் நல்லா ஒன்றிணைந்து வாழணும். நிறைய பேர் வேண்டுதல் முன் வச்சிருக்காங்க. சேர்ந்தவங்களும் பிரிஞ்சு வாழ்றாங்க, சேர்ந்து வாழணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் முருகப்பெருமான் அருள் பெறட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானில் இந்து மயில் காய மிடவாடை வந்து தழல் போல உண்டு வினை மாத தந்தம் வசை கூற புறவான குன்றில் உரை மேதை கொண்ட குடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலையின் மணி மாலை வந்து குறை தீர வந்து குருதாயோ மதிமானுவனையோ மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிங்க அலை வேலை வடிவே எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்தும் இருதாள் இறைந்தும் அடியார்களே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கண்ட பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கண்ட பெருமாளே குளிர் மாலைகின்றன் அடிமாலை வந்து குறைய வந்து குருராயோ அலைவாய் உவந்த பெருமாளே. வேல் முருகனுக்கு. இந்த பாடு திருச்செந்தூர் பாடு நீங்க பழைய தலத்தில் பாடியிருக்கோம். மலை மேல பாடினா என்ன அனுபவம் என்ன பலன் உண்டோ அதே இந்த மூலவருக்கு இங்க உண்டு. அதே மாதிரி இங்க வந்து இந்த பாரதி அம்மாள் கனவுல வந்து பெருமான் சொல்லி செஞ்சு வச்ச வேல். அதனால இங்க நல்லா எல்லாம் மனமுறை வேண்டிங்க. நல்ல திருமணங்கள் நடக்கும், நல்ல சிறப்பாக அமையும். நல்ல திருமணம் செய்யறதுக்கு காரணமே 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா தான் விருந்தோம்பல் செய்ய முடியும். 32 அரங்கள் செய்யறதுக்காக தான் நம்ம பிரிவு எடுத்திருக்கோம். இந்த கணவன் மனைவி சேர்ந்து 32 அரங்களை முக்கியமா நினைச்சாங்கன்னாக்க சேர்ந்து வாழ்ற பிரச்சனையே வராது. என்ன பிரச்சனை இருந்தாலும் போதும், நம்ம இந்த 32 அரங்களை சேர்ந்து செய்யணும். 32 அரங்களையும் அம்பாள் நமக்காக இருந்து காஞ்சிபுரத்தில் செஞ்சு காட்டியிருக்கா. வர்றவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறது, சாதுக்களுக்கு அன்னம் பாலிக்கிறது, இறந்த உடல்களை அடக்கம் செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, 32 அரங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப நாள் இதெல்லாம் தெரியாம இருந்துட்டோம். இனியாவது 32 அரங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு இது உடனே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து இந்த பிரிவு பணி அடையணும். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. தலைவலி தோகை பெருமை வருமொரு கோடி மடிய அநேக இசை பாடி வருமொரு கால வைரவராடு மடி சுடவே சலமிடை கூறு நடுவில் பெருமாளை தனி மலை பெருமாளே எப்பிறவிகள் தோறும் எலை நலியாதபடி உலதாள்கள் தன்மலை மேவு பெருமாளே. அதே மாதிரி இன்னொரு திருத்தணி பாடலாம் இருக்கு. திருத்தணி பவரோக வைத்தியநாத பெருமானே பாரு. பவரோகம்னாக்க நம்ம செய்த வினையினால வரக்கூடிய ரோகம். வரக்கூடிய எதுவுமே யாருமே தந்து வர்றது இல்ல. ஒருத்தர் நம்ம வந்து இடிச்சா கூட நம்ம யாருக்கும் இன்னைக்கு பணம் நமக்கு திரும்ப வருது. நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்லவே தேவையில்லை. அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்பட்டுடும். அதனால நம்முடைய வினைப்பை தான் நமக்கு வருது. அந்த பவரோகத்தை நீக்கக்கூடியது நிலையாத சமுத்திரமான அப்படிங்கிற பாடல் 91வது பாடல் சில புத்தகங்கள்ல இருக்கும்.
பாடுறீங்க. எப்ப பாடினாலும் அடுத்த செகண்ட் பாடுங்க. வந்த வழியில பயங்கரமா மழை பெய்யுது. மழை பாடி மிகப்பெரிய மழை நன்மை மழை நீங்க நடையில என்ன கவலை வந்தாலும் பாட்டை பாடணும்னா அடுத்த என்ன உள்ள போய் என்ன ஆகுது, அவர் எந்த இன்ஜெக்ஷன் போடுறாலும் தெரியாது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போயிட்டான். நாங்களாம் உடம்பு நடந்தது எப்படி, நாங்களாம் நடந்து வந்தது அப்படிதான். என்ன பண்ணாலும் தெரியாது. அதுக்கு என்ன வந்து யாரும் இருக்காங்க யாரும் தெரியாது. துன்பங்கள் மலேசியா, பினாங்கு இடங்களிலெல்லாம் முருகனுக்கு அற்புதமாக வெள்ளி ரதம், தங்க ரதம், அடியார்களின் பூக்குழி இறங்குதல், தீ மிதித்தல், அலகு குத்துதல், பறவை காவடி அத்துணையும் கோடிக்கணக்கான சிதர்காய் உடைத்தல், செட்டிநாட்டு நகரத்தாரின் அற்புதமான கோயில்கள் வழிபாடு, அவர்கள் நிறுவிய கோயில்கள் பிரசாதமும் அலங்காரமும் நாதஸ்வரமும் அருமையான ஒரு நிகழ்வு. சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். முக்கியமாக தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மணமாலை கிடைக்கும். பெற்றவங்க பிள்ளைங்களை வாழ்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் நல்லா இருப்போம்ப்பா, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிகிட்டே இருங்க பிள்ளைங்ககிட்ட. மனமுறிவு இல்லாத ஒற்றுமையான வாழ்வு கிடைக்கும். இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. அருமையான ஒரு நிகழ்வு.